இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல்கேன். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டில் வந்து இருக்குது, அது சாலிடாக இருக்குதா, லிக்விடாக இருக்குதா, இல்லை கேஸாக இருக்குதா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்னது, அதோட பாயிலிங் பாயிண்ட் என்னது, அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகுமா ஆகாதான்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நமக்கு மெயினாக எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆல்கி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்கேனுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன் அது எல்லாமே எப்படி இருக்கும், கேஸாக வந்து இருக்கும். அப்போ கேஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சிலிண்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ வீட்டில் வந்து எல்பிஜி கேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எல்பிஜி கேஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன் தான். அந்த 4 கேஸ் தான் நமக்கு வந்து எல்பிஜி சிலிண்டருக்குள்ள வந்து இருக்கும். அப்போ அது கேஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிலிண்டரை வந்து நம்ம வந்து பேக் பண்ணுறோம். அப்போ ஹை ப்ரெஷரில் பேக் பண்ணும்போது அந்த சிலிண்டர் மாதிரி நம்ம சிலிண்டரில் உள்ள வந்து நம்ம வந்து பேக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து மெயினாக நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜுக்கு, அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம பேக் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். லிக்விடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேங்கர் லாரியில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து கொண்டு போவோம். கேஸஸ் மாலிகுலாக இருந்தால் என்ன பண்ணணும், அதுக்கு நமக்கு வந்து தனியாக ப்ரிகாஷன் வந்து எடுத்துக்கணும். அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு மெயினாக எதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போ என்ன ஆர்கானிக் மாலிகுல் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணாலுமே அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்றது வந்து நம்ம லேர்ன் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் நீங்கள் சிந்தேஸ் பண்ணீங்கன்னா அது வாட்டரில் சாலுபிள் ஆகுதா இல்லையான்னு வந்து நமக்கு வந்து பார்ப்பாங்க. அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆர்கானிக் காம்பவுண்டோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஃபீல்டில் தான். அதாவது நம்ம வந்து நிறைய மெடிசின்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, நிறைய மெடிசின் டேப்லெட்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மாலிகுல் தான். ஓகேவா? அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட மெயின் அப்ளிகேஷன் என்னன்னா நமக்கு தேவையான மெடிசின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப மோர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு இருக்கிற வேக்சின் அப்புறம் மெடிசின் எல்லாமே நமக்கு என்னது ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். அப்போ அந்த ஆர்கானிக் அந்த மெடிசின் எல்லாத்தையுமே நம்ம பாடி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம பாடி எப்படி இருக்குது, 75% நமக்கு வந்து வாட்டர் தான் இருக்குது. அப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நமக்கு வாட்டர் சாலபிளாக இருந்தால் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும், நம்ம ஹியூமன் பீயிங் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும், இன்டர்னலாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்படி டிசால்வ் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம இன்டர்னல் அப்ளிகேஷன் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ புதுசாக நீங்கள் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் நீங்கள் சிந்தேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அவங்க என்ன செக் பண்ணுவாங்க, அது வாட்டரில் சாலுபிள் ஆகுதா இல்லையா வந்து நமக்கு செக் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் ஒரு 80% ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து சாலுபிள் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஒரு 20% ஆஃப் த காம்பவுண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து வாட்டரில் வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். அப்போ அந்த ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு மாலிகுலுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படியாவது என்ன பண்ணுவாங்க, வாட்டர் சால்பிளாக மாற்றத்துக்கு வந்து நமக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா வாட்டர் சால்பிளாக இருந்தால் நம்ம வந்து ஹியூமன் பாடி வந்து நம்ம வந்து இன்டேக் எடுத்துப்போம். அதனால என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிக் காம்பவுண்டுமே இது வந்து வாட்டரில் வந்து சால்பிள் ஆகுதா இல்லையா வந்து நமக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து மெயினாக நமக்கு என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்பிலிட்டி ஆஃப் வாட்டர். இந்த 3 ஃபேக்டர் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து அல்கேன் வந்து எடுத்துப்போம். ஓகே, அல்கேனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம் நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன ஸ்டேட்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆட்டம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 4 வரைக்கும். அப்போ கார்பன் ஆட்டம் 1 to 4 வரைக்கும் இருக்குதுன்னா அது என்ன அல்கேனா இருக்கும், மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன். ஓகே, பியூட்டேன் 4 கார்பன் ஆட்டம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ மீத்தேன்லேருந்து பியூட்டேன் வரைக்கும். ஓகேவா? ஸோ மீத்தேன்லேருந்து பியூட்டேன் வரைக்கும் நமக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசியஸ் மாலிகுலா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, எப்படி இருக்கும், நமக்கு கேசியஸ் மாலிகுலா வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ பியூட்டேன்லேருந்து அதாவது கார்பன் நம்பர் 5லேருந்து கார்பன் நம்பர் 17 வரைக்கும் நமக்கு என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லிக்யூட் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். ஓகே, லிக்யூட் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். அப்புறம் கார்பன் நம்பர் 18லேருந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து எத்தனை இருக்குதோ இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு என்ன பண்ணால் ஒரு வேக்ஸாவோ இல்லைன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் சாலிடாவோ நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, நமக்கு மேக்ஸிமம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வேக்ஸா தான் இருக்கும். அல்கேன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா வேக்ஸா தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு பேரே நம்ம என்ன சொல்லணும்னா பேராஃபின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
பேராஃபின்னா நமக்கு வந்து தெரியும் இல்லையா, அந்த வேசலின் மாதிரி ஒரு மாதிரி வேக்ஸா வந்து இருக்கும். அல்கேன் எல்லாமே மேக்ஸிமம் வந்து என்ன மேக்ஸிமம் வேக்ஸ் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு என்ன பண்ணா அதோட பிசிக்கல் ஸ்டேட், சாலிடா இருக்குமா லிக்விடா இருக்குமா கேஸா இருக்குமான்றது வந்து பாத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை பொறுத்து வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். அல்கேன்ஸ் எல்லாமே கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். அல்கேனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்பிஜி சிலிண்டர் வந்து நம்ம சொல்லலாம். அப்ப எல்பிஜி சிலிண்டர் நமக்கு எப்படி இருக்கும், அது லீக் ஆச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும், கலரே நமக்கு வந்து தெரியாது. சரி, அப்ப எல்பிஜி அல்கேன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்மெல் வந்து கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம், சார் எல்பிஜி கேஸ் வந்து லீக் ஆனா அந்த ஸ்மெல் வருமே அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆனா அல்கேன்ஸ்க்கு வந்து ஸ்மெல் கிடையாது. ஆனா எல்பிஜி கேஸ் வந்து லீக் ஆகுதா இல்லையா நம்ம ஐடென்டிஃபை பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மோர் டேஞ்சர் இல்லையா? அதுக்காக எல்பிஜி கேஸ் லீக் ஆகுதா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக அதில் மெர்காப்டன்ஸ் ஒன்று ஆட் பண்ணிப்பாங்க. அதுதான் ஸ்மெல்க்கு வந்து ரீசன். ஆனா ரியலா வந்து பாத்தீங்கன்னா அல்கேன் அல்கீன் அல்கைன் மூணுமே நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கலர்லெஸ்ஸா தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ அல்கேனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது, அது வந்து கலர்லெஸ். அப்புறம் அதுக்கு வந்து எதுவும் ஸ்மெல் வந்து எதுவுமே கிடையாது. அப்புறம் சாலிடா லிக்விடா கேஸான்றது நம்பர் ஆஃப் கார்பனேட்டத்தை பொறுத்து நம்ம இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இது வந்து வாட்டர்ல வந்து சாலுபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து வாட்டர்ல வந்து சாலுபிள் ஆகவே ஆகாது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்சாலுபிள் இன் வாட்டர். ஓகே, இது என்ன ஆகாது, இன்சாலுபிள் இன் வாட்டர். அது வந்து வாட்டர்ல வந்து நமக்கு வந்து டிசால்வ் வந்து ஆகவே ஆகாது. ஸோ இது அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, அல்கேனை வந்து நம்ம வந்து மெடிசனல் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு எக்ஸ்டர்னல் யூஸாக தான் நம்ம யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் அல்கேன் எல்லாமே நமக்கு என்ன, அல்கேன் நமக்கு எல்லாமே இதுக்குள்ள யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவலை தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பெட்ரோல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூவல், பெட்ரோல் டீசல் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் இந்த மாதிரி ஃபியூவலை தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர்ல என்ன இருக்குது, இப்போ மீத்தேன் ஈத்தேன் புரோபேன் பியூட்டெல்லாம் நமக்கு வந்து கேஸா தான் இருக்குது இல்லையா? அப்போ ரூம் டெம்பரேச்சர் நமக்கு என்ன சொல்றாங்க, 298 கெல்வின். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன 298 கெல்வின்ல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேசியஸ் மாலிகுலா வந்து இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் இதோட லோவா வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ அல்கேனை பொறுத்த வரைக்கும் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் நமக்கு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -100 அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா -100 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ -100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு நீங்கள் கீழே கொண்டு போனால் தான் அல்கேனை நம்ம என்ன பண்ண முடியும், சாலிடாக வந்து நமக்கு வந்து மாற்ற முடியும். அப்போ நம்ம இப்போ ட்ரை ஐஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குது, நமக்கு வந்து கேஸாக வந்து இருக்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணாதான், டெம்பரேச்சர் நமக்கு ரொம்ப லோவாக கொண்டு போனால் தான் அது நமக்கு என்னது சாலிடாக வந்து நமக்கு மாறும். அதே மாதிரி அல்கேன் எல்லாமே நமக்கு வந்து கேசஸ் மாலிகுலா இருக்குது. நீங்க -100 டிகிரிக்கு கீழே கொண்டு போனா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து சாலிடா இருக்கும். அதுக்கு மேலே போயிட்டாலே அது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் இல்லைன்னா கேசஸ் ஸ்டேஜுக்கு வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? அல்கேனுக்கும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒன்றும் நமக்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஓகே, அல்கேனுக்கு எப்படி இருக்குதோ 1 to 4 வந்து கேஸா, அப்போ அல்கேனுக்கு நம்ம எப்படி இருக்கும் 1 to 4 கேஸாக தான் இருக்கும். அப்போ அல்கேனுக்கும் எப்படி தான் இருக்கும் 1 to 3 வந்து நமக்கு கேஸாக தான் இருக்கும். அப்போ அல்கேனும் 1 to 4 வந்து கேஸாக இருந்ததுன்னா அல்கைனுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 to 3 வந்து கேஸாக வந்து இருக்கும். அது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பன் வந்து கொஞ்சம் அதோட மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் கொஞ்சம் நமக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். அப்போ அல்கேன் அல்கீன் இந்த மூணுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இருக்கும். நான் இப்போ என்னென்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு நான் சொன்னனோ அதே கான்செப்ட் தான் நமக்கு எப்படி இருக்கும் அல்கேனுக்கு வந்து இருக்கும். அப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒன்றுக்கும் தனியாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்கேனுக்கு தனியாக அல்கேனுக்கு தனியாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே நமக்கு வந்து என்னது அப்படியே சிமிலராக தான் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் 5லேருந்து 17 வரைக்கும் லிக்விடா இருக்கும். 18லேருந்து மேலே நமக்கு வந்து வேக்ஸா இருக்கும். அது அந்த மாதிரி அதே ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து இருக்கும். இதில் அல்கேன் எதுவுமே வாட்டர்ல வந்து சாலுபிள் ஆகாது. அதோட மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா -100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு கீழே தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பென்சின் அரோமேட்டிக் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா பென்சின் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும் இல்லையா? அப்போ இல்லை மினிமம் எத்தனை கார்பன் ஆட்டம் வந்து இருக்கும், 6 கார்பன் ஆட்டம் வந்து வந்துடும் இல்லையா? அப்போ கார்பன் 6 இருந்துச்சுன்னா அப்போ அது என்ன ஸ்டேட்ல வந்து லிக்விடால இருக்கும். அப்போ நமக்கு என்ன அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஸ்டார்டிங்லேயே லிக்விட்ல தான் இருக்கும், கேசஸ் மாலிகுலா இருக்காது. ஏன்னா கேசஸ் மாலிகுலா இருக்கணும் அப்படின்னா அதில் 4 கார்பன் ஆட்டம் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் அரோமேட்டிக் காம்பவுண்டில் மினிமமே 6 கார்பன் ஆட்டம் தான். அப்போ இது வந்து லிக்விடாக இருக்கும். இந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் தான் நமக்கு வந்து அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அதாவது பென்சீன்ல வந்து இருக்கும். மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டியும் நமக்கு வந்து சேம் தான். அப்போ இந்த சாப்டர் நீங்க என்ன படிப்பீங்க, அல்கேன் படிப்பீங்க, அல்கைன் படிப்பீங்க, அப்புறம் பென்சீன் வந்து படிப்பீங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து சேமா தான் இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி படிச்சா நமக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். நீங்க தனித்தனியா படிச்சீங்கன்னா ரொம்ப பர்டனா வந்து இருக்கும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிச்சுட்டா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்கேன் வந்து அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாயிட்டே போகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன்.
ஓகே, இப்போ என்ன சொன்னா மீத்தேன். மீத்தேன் நமக்கு எப்படி இருக்கும்? CH4 வந்து இருக்கும். மீத்தேன் வந்து CH4 வந்து இருக்கும். ஈத்தேன் நமக்கு எப்படி இருக்கும்? CH3 வந்து இருக்கும். புரோப்பேன் நமக்கு எப்படி இருக்கும்? CH3 CH2 CH3 வந்து இருக்கும். ஓகே, புரோப்பேன். பியூட்டேன் நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH2 CH3 வந்து இருக்கும் இல்லையா? அப்போ இதுக்கு போக போக நமக்கு என்ன ஆகிட்டே இருக்குது? வெயிட் வந்து நமக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அப்போ வெயிட் அதிகமாக அதிகமாக நமக்கு பாயிலிங் பாயிண்ட் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். ஓகேவா? அப்போ மீத்தேனுக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்கிறதுலே லோவாக இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மாலிகுலுக்கும் என்ன மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் சொல்லிட்டு உங்கள் டேபிளுக்கெல்லாம் உங்கள் டெக்ஸ்ட் புக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ வந்து கேட்க மாட்டாங்க. பியூட்டேனோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, புரோப்பேனோட பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு 4 மாலிகுல் கொடுப்பாங்க. அந்த 4 மாலிகுல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் தான் கேட்பாங்க. அப்போ அந்த ஒரு 4 மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வெயிட் அதிகமாக இருக்குதோ அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். எதுக்கு வெயிட் வந்து கம்மியாக இருக்குதோ அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த மீத்தேன் மாலிகுலோட வெயிட் எவ்வளவு? கார்பனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 12, ஹைட்ரஜனோட வெயிட் வந்து 4 இல்லையா? அப்போ நமக்கு என்னன்னா டோட்டலாக இதோட வெயிட் என்னது? நமக்கு 16. அப்போ இதோட வெயிட் நமக்கு என்ன வரும்? 4 கார்பன் வந்து இருக்குது. அப்போ 4 × 12 இல்லையா? 4 × 12 which is equal நமக்கு என்ன வரும்? 48 வந்து வரும். ஹைட்ரஜன் நமக்கு எத்தனை இருக்குது? 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 வந்து 3 வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து 10 ஹைட்ரஜன் வந்து இருக்கு இல்லையா? அப்போ 10 ஹைட்ரஜன் இன்ட்டு அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ நமக்கு இங்கே என்ன வருது? 10 போட்டிங்கன்னா நீங்கள் என்ன 58 வந்து வருது. அப்போ இதோட மாலிகுலர் வெயிட் நமக்கு இருக்குது 58. அப்போ இதை விட இதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் பார்த்தா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் தான் கேட்பாங்க. அப்போ அந்த 4 மாலிகுல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னா மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருந்தால் பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் வந்து கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ CH3 CH2 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 CH3. ஓகே, இது நமக்கு என்னது? பியூட்டேன். அப்போ இதே மாலிகுலர் ஃபார்முலா வச்சு நம்ம இன்னொரு மாலிகுலர் நம்ம எழுத முடியும். CH இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க CH3 CH3. ஓகேவா? அப்போ இதோட மாலிகுலர் வெயிட் நமக்கு வந்து 58 தான். இதோட மாலிகுலர் வெயிட் நமக்கு என்னது? 58 தான். ஓகே, அப்போ இதோட மாலிகுலர் வெயிட் நமக்கு 58 தான். இதோட மாலிகுலர் வெயிட் நமக்கு வந்து 58 தான். அப்போ இதுக்கு இதில் வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும் எதுக்கு கம்மியாக இருக்கும்னா இதுக்கு நமக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து ரொம்ப லோவாக வந்து இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் அதிகமானா பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கம்மியாயிடும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன பண்ணா இது வந்து லீனியராக வந்து இருக்குது. இதுக்கு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. அப்போ பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் காலத்தில் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் எல்லா மாலிகுலும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாலிகுலுக்கு பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு, இந்த மாலிகுலுக்கு பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்கவே மாட்டாங்க. 1 2 மாலிகுலை கொடுத்து இதில் எதுக்கு அதிகமாக இருக்கும் எதுக்கு கம்மியாக இருக்கும்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 4 மாலிகுலை கொடுத்து அதோட இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து 2 கான்செப்ட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? மாலிகுலர் வெயிட் அதிகமாக அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். ரெண்டாவது என்ன? பிரான்ச்சஸ் அதிகமாக அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிதிங். அல்கேனுக்கும் அப்ளிகபிள், அல்கீனுக்கும் அப்ளிகபிள், அல்கைனுக்கும் அப்ளிகபிள், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்சீனுக்கும் நமக்கு வந்து அப்ளிகபிள். எல்லாத்துக்குமே நமக்கு அப்ளிகபிள். நம்ம தனித்தனியாக படிக்க வேணாம். நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்கள் தனித்தனியாக படிக்காதீங்க. எல்லா சாப்டரையும் சேர்த்து படிங்க. ஈவன் இன்க்ளூடிங் 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட்லையும் சேர்த்து நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஓகேவா? அதாவது ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11th வந்து ஹைட்ரோ கார்பன். அப்போ ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுதான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் 11th 12th போனீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹேலோ அல்கின் அண்ட் ஹேலோ அரின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹேலோ அல்கின் ஹேலோ அரின்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH3Cl. ஓகேவா? ஹேலோ அல்கேன். இது நெக்ஸ்ட் சாப்டர் என்ன கொடுத்துருப்பாங்க? ஆல்கஹால் வந்து கொடுத்துருப்பாங்க. CH3OH ஆல்கஹால் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க? ஆல்டிஹைட் வந்து கொடுத்துருப்பாங்க. CH3C+OH ஆல்டிஹைட் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா கீட்டோன் வந்து கொடுத்துருப்பாங்க. CH3C+CH3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க? ஆசிட் வந்து கொடுத்துருப்பாங்க. CH3C+OH வந்து ஆசிட் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அமீன் வந்து கொடுத்துருப்பாங்க. CH3 NH2 ஓகே NH2. ஓகே, பார்த்தீங்கன்னா அமீன் வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ மாலிகுல் வந்து என்ன இருக்குது? 12th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது. அப்போ 12th ஸ்டாண்டர்டில் இந்த மாலிகுல்ஸ் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான்.
ஓகே, மாலிகுலர் வெயிட் அதிகமானா பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். பிரான்ச்சஸ் அதிகமானா நமக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து குறையும். அப்போ அங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி மாலிகூல். அதாவது நீங்கள் வந்து அல்கேனை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ மீத்தேன் அல்கேன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அல்கேன் மாலிகுலுக்கும் இன்னொரு அல்கேன் மாலிகுலுக்கும் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கவே இருக்காது. இயர் வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு என்ன இருக்காது, இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஓகே, இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் இங்கே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேலோ ஆல்கேனுக்கும் இன்னொரு ஹேலோ ஆல்கேனுக்கும் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு எப்படி இருக்குது, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ இங்கே என்ன ஆகும், இது வந்து டெல்டா மைனஸ் வந்து ஃபார்ம் ஆகும், இங்கே டெல்டா ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ இன்னொரு மாலிகுல் நமக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி டெல்டா மைனஸ் அண்ட் டெல்டா ப்ளஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3Cl அப்படி இருக்குன்னா இங்கே நமக்கு என்ன இருக்கும், டெல்டா மைனஸ் வந்து இருக்கும், இங்கே டெல்டா ப்ளஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் நமக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். அப்போ இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாகிடும். அப்போ ப்ரீவியஸாக நம்ம வந்து 2 கான்செப்ட் படித்தோம். ஒன்று என்னது, மாலிகுலர் வெயிட் அதிகமானா நமக்கு என்ன ஆகும், பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாகும். பிரான்ச்சஸ் அதிகமானா பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுல் இன்ட்ராக்ஷன் அதிகமானா பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். அப்போ நமக்கு ஹேலோ ஆல்கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்குது. இதுக்கு பேர் நமக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டைபோல் இன்ட்ராக்ஷன். அப்போ டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். அப்போ அல்கேனை விட அல்கேனில் ஒரே ஒரு கார்பன் அட்டம் தான் அது எப்படி இருக்கும், கேஸ் மாலிகுலாக வந்து இருக்கும். அதே ஹேலோ ஆல்கேனில் ஒரே ஒரு மாலிகுல் இருந்துச்சுன்னா அது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைபோல் இன்ட்ராக்ஷன். அப்போ ஆல்கஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவோம். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்கிறது என்னது, ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கும் இன்னொரு மாலிகுல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பாண்ட் தான் நமக்கு என்ன சொல்லுவோம், ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவோம். இது நம்ம கெமிக்கல் பாண்டிங்ல நம்ம வந்து பார்த்துருப்போம். இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பார்த்துருப்போம். அப்போ ஒரு மாலிகுலுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டாலே அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நமக்கு வந்து அதிகமாயிடும். அப்போ இங்கே டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்குது. இந்த ரெண்டுல எது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் இன்ட்ராக்ஷன் தான் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். சாரி, ஹைட்ரஜன் பாண்ட் தான் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ இந்த மாலிகுலோட இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அப்போ கார்பனிக் காம்பவுண்டில் நமக்கு இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோனிட்டி அதிகமாக இருக்கனால இங்கே மைனஸாக மாறும், இங்கே வந்து ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும், இங்கே டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், டைபோல் இன்ட்ராக்ஷன் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கீட்டோன்லேயும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், டைபோல் இன்ட்ராக்ஷன் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். கீட்டோனில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், டைபோல் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் ஆசிட்டில் நமக்கு என்ன ஆகும், ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஹைட்ரஜன் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங், இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்கே அமீன்லேயும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆனாலே அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து அதிகமாகிடும். அப்போ நமக்கு எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கம்பரிசன் தான் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேலோ ஆல்கேன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஹாலோகேன் கொடுத்துட்டு ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. ரெண்டுல எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் தான் பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தாலே அங்கே நமக்கு என்ன ஆகிடும், பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாகிடும். அப்போ அல்கேன் அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷனே கிடையாது. அதோட பாயிலிங் பாயிண்ட் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப லோவாக வந்து இருக்கும். இப்போ ஹேலோ ஆல்கேன் வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது பாயிலிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ ஆல்கஹாலுக்கு எப்படி இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலுக்கு இருக்கும், ஆசிட்டுக்கு இருக்கும், ப்ளஸ் வந்து அமீனுக்கு வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுல தான் நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்குது. அப்போ இந்த மூணுக்கு தான் இருக்கலே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ இவ்வளோதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் த ஆர்கானிக் காம்பவுண்ட். 11th 12th எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு மூணு ரூல் தான் தேவை. என்னென்ன ரூல் தேவை, ஒன்று மாலிகுலர் வெயிட் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். ரெண்டாவது என்னது, பிரான்ச்சஸ் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் வந்து குறையும். அப்புறம் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுலுக்கான இன்ட்ராக்ஷன் அதிகமாகும் போது பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர் வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்கேன் நோ இன்ட்ராக்ஷன், அது வந்து வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நெக்லிஜிபிள் தான், அது வந்து நோ இன்ட்ராக்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேலோ ஆல்கேன் கீட்டோன் ஆல்டிகைடில் டைபோல் இன்ட்ராக்ஷன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஆசிட் அண்ட் அமீன் இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும்போது இந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ ஆல்கஹாலுக்கு, ஆசிட்டுக்கு, அமீனுக்கு இந்த மூணுக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மூணுல எதுக்கு சார் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் தான் இருக்கிறே அதிகமான பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இதான் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஆசிட்டை கம்பேர் பண்ணும்போது. அமீன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கும். அப்போ இருக்கிற ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் நமக்கு எதுக்குள்ள இருக்கும்? ஆசிட்டுக்கு இருக்கும். ரெண்டாவது எதுக்கு இருக்கும்? ஆல்கஹாலுக்கு இருக்கும். மூணாவது வந்து அமீனுக்கு வந்து இருக்கும். அப்போ அதை விட கம்மியான பாயிலிங் பாயிண்ட் நமக்கு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீட்டோனுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ கீட்டோனுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட், அப்புறம் நமக்கு என்ன பண்ணா ஹாலோ ஆல்கேன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அப்புறம் அதுக்கு கீழே லோயஸ்ட் பாயிலிங் பண்ண நமக்கு என்ன இருக்கும்? அல்கேனுக்கு வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் மெயினாக உங்களுக்கு கொஸ்டின் எங்கேருந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுங்க.